வருது வேணான்னு பாக்குறேன். எங்க தண்ணி வருது இல்ல அங்க தண்ணி வரணும். எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரமோட் பண்றேன். சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏண்டா எதுக்குதெல்லாம்? தன் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த உருட்டல் மரத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்கின திமுக. சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள கை எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். நல்லவங்களுக்கும் என்ன நம்பி வந்தவங்களுக்கும் தான் நடராஜன். உன்ன மாதிரி அயோக்கியங்களுக்கு யமராஜன். இன்னொரு தபா எங்க ஆளுங்க மேல கைய வச்ச சங்கர் திருவன். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? வருது வேணான்னு பாக்குறேன். வருது வேணான்னு பாக்குறேன். நானா? செல்லம் ராஜா, புஷ்பா புருஷனாமா நீ? அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க தண்ணி வருது இல்ல அங்க தண்ணி வரணும். அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லடா. என்ன கொன்றுங்க. அடிக்க கூடாது. காமெடி சொன்னேன். போன சட்டமன்ற கூடுகையில் திமுககாரவங்க எப்படி குடிக்குமா முத்து குத்துறாங்க. அதுலேயும் நம்மளால எல்லோபி எப்படி ரவுண்டு கட்டி அடித்தார். கூப்பிட்டு வச்சு சும்மா தலையிலேயே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு எப்படி கொட்டினார் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதுவும் இந்த 60 நாள் கேப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர கூடியிருக்கு. ஏகப்பட்ட அமைச்சர்களுடைய ஆடியோக்கள், வீடியோக்கள், குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் லஞ்சம், ஊழல் எக்கச்சக்கமாக கூடியிருக்கு. பத்தாததுக்கு விவசாயிகள் பிரச்சனை வர, காவிரி நதிகள் பிரச்சனை வர, இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. மண்டையில் திரும்ப கூப்பிட்டு வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவாங்களே அப்படிங்கிறதுனால சிஎம் சார் அதான் எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது. பரதேசி பயமங்கனே விளக்கமா கொடுக்கறனே. யாரவன் செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? பாத்தியா புண்ணாக்கு எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. முன்பொரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு அந்த காவிய தலைவி. அங்க பாரு. அவர் வந்துவிட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார்.
ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இத பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டை இலையோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், காலங்கலிகாலமாய் போச்சு. எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். தமிழ்நாடு பூரா போராட்டம் பண்ண போறானுங்களாம். இப்பதான் நீட் போராட்டம் நடந்துச்சு, அதுல கலந்துக்கல. வந்தே மாதிரி தான் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு தமிழ் தாய் பாலத்தை 3வது தள்ளினானுங்க. அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணல. காவிரியில் 2 மாசமா தண்ணி தராம ஏமாத்துறானுங்க, அதுக்கு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணல. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாத இந்த அரசு இப்போ உதயநிதிக்கு எதிராக போராட்டம் பண்ண போறானுங்களாம். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? நான் என்ன சரி விடுங்க, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இதேடா ஜெயந்திபுரமா? ஆமா. உங்க ஏரியாலாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்க ஏரியாலாம் பொண்ணுங்க இருக்காங்க. உங்க ஏரியால தான் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. நாவடக்கெல்லாம் இப்படித்தானே இருக்கும். அடக்கணும்னா யாராச்சும் 2 பேர் செயின்ஸாவை கொண்டு வந்து ரம்பத்தை கொண்டு வந்து அடக்கப்பாரு. இதெல்லாம் எப்பவும் மாறாது. இதெல்லாம் பிறவி குணம். பிறவியில பிறந்த போதே வந்தது. அதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்காரன் சொல்றான், அந்த கட்சிக்காரன் சொல்றான், நாவடக்கெல்லாம் பண்ண முடியாது. மக்களுக்காக பேசணும், இப்படித்தான் பேசணும். அதனால அவங்க எல்லாமே வந்து மக்களுக்காக யார் பணி செய்தாலும் என்ன போலதான் பேசுவாங்க. இதுல நாவடக்கு என்ன இருக்கு? தலைவர்களுடைய சரித்திரத்தை பொது இடத்துல வைக்கிறேன். அதுல என்ன தவறு என்ன இருக்கு? இவங்க பண்ண தப்பா நான் சொல்றேன், என்ன இருக்கு? எல்லா இடத்துலயும் மரியாதை எங்க கொடுக்கணுமோ மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலன்னா காதை பொத்திட்டு போயிருங்க. சில அரசியல் தலைவர்கள் நான் சொல்ற கருத்து, ஓ அண்ணாமலைக்கு நாவடக்கு வேணும், நீ காதை பொத்திட்டு போயா உன்னை கேட்க சொன்ன. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வந்தாதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த அரசியல் கேட்க வேண்டியிருக்குது. அது என்ன கேள்விங்கிற இந்த வீடியோட கடைசியில கேட்கிறேன். அதற்கு முன்னாடி ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த அரசு உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 9 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிரின்னு சிரிப்பீங்க. அதாவது மதம், மொழி, இனம், பிறப்பிடம் போன்ற அடிப்படையில் சமூகங்களுக்கிடையே பகையை வளர்க்கக்கூடிய விதத்தில் இவர் செயல்பட்டாராம். எந்த மதத்துக்கு எதிராக பேசினாரு? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன
எந்த இனத்துக்கு எதிராக பேசுறாரு எனக்கு தெரியல. ரைட், நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. பொய்யான தகவல்களை பரப்பி தவறான தகவல்களை உருவாக்குறாராம். எதை பொய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல, அதையும் நான் உங்களுக்கே விட்டுறேன். அப்புறம் பொதுமக்களின் அமைதியை குலைக்கும் விதத்தில் செயல்பட்டார். இவர் பேசுறதுனால எந்த பொதுமக்கள் டென்ஷன் ஆனாங்க? எந்த பொதுமக்களுடைய அமைதி குலைஞ்சது? கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்பட்டார். அப்புறம் கூட்டாக சேர்ந்து சதி செய்தார். இப்படி நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவுங்க, பெண்களை துன்புறுத்துதல், தொந்தரவு செய்தல் ஆகிய பிரிவெல்லாம் சேர்த்திருக்காங்க. எந்த பெண்ணை போய் துன்புறுத்தினாரு, யாருக்கு தொந்தரவு செஞ்சாரு எனக்கு தெரியல. சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை, நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன்னா. ஆக்சுவலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தாவேகாரங்க. அவங்க எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை, காலம் வராதப்பா. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா எம்எல்ஏ மீது பாலியல் புகார் இருக்குது, ஆனா அவரை கைது செய்யல. இன்னொரு அமைச்சர் ஜட்டியோட உட்காந்து வச்சு அடி கொண்டு எல்லாம் சொன்னாங்க, அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அதெல்லாம் கூட விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க. நாட்டுல மின் கட்டணம் கண்ணாபின்னாலும் உயர்ந்து இருக்குது. மின்சாரமே இல்ல, மின் தடை, மக்கள் போராடுறாங்க. மழை தண்ணி இல்ல, காவேரி வறண்டு கிடக்குது, தண்ணி இல்ல, விவசாயிகள் பாடாப்படுறாங்க. இது எதை பத்தி இந்த முதலமைச்சருக்கு அக்கறை இல்ல. என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. முதலீடுகள்லாம் வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு இருக்குது, அதை பத்தி அக்கறை இல்ல. பெரும் சரிவு நாம் முதலீடுகளை ஈர்ப்பதில் இருக்கிறோம் என்று பிசினஸ் டுடே போன்ற ஏடுகள் 24 விழுக்காடுகளை நாம் சரிந்திருக்கிறோம் முதலீடுகளை ஈர்ப்பதில் என்று சொல்கிறார்கள். அதை பத்தி கவலை இல்ல. இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், இதுல மட்டும் இவ்வளவு ஸ்பீட் ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு தெரியுமா, அந்த காமெடி தான் இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு வடிவேல் சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காத முதலமைச்சர், நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர், இதற்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு எழுகிறது. உங்களுக்கும் அந்த கேள்வியே எழுந்திருக்கும் என்று நம்புகிறேன்.